Hi friends, நான் உங்க Hasheer. இன்னைக்கு வந்துட்டு பேசிக்கா வந்துட்டு எக்ஸல் பேசிக்கை வந்து பார்க்கலாம். இன்னைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல வந்து எக்ஸல்ல ஓபன் பண்ணிக்கோங்க. எக்ஸல் ஓபன் பண்ணிட்டு எம்டி ஒர்க் புக் ஒன்று ஓபன் பண்ணிக்கோங்க. உங்கள்ட்ட வந்துட்டு எக்ஸல் லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்துட்டு 2016 இருந்தால் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு எலிமெண்ட்ஸ் என்ன அதை இன்ஸ்டால் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்துட்டு நான் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அர்த்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வெரி இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சிக்க வேண்டியது, நீங்கள் இந்த எக்ஸலில் வந்துட்டு இந்த ஏபிசிடின்னு இருக்கிறது குளமாகவும் இந்த 1 2 3ன்னு கண்டினியூவாக இருக்கிறது ரோஸாகவும் இருக்கும். அதாவது ஏபிசிடின்னு இருக்கிறது இந்த வெர்டிக்கல் லைன்ஸ் வந்துட்டு கொலம்ஸ்ன்னும் இந்த ஹொரிசன்டல் லைன்ஸை ரோஸ்ன்னும் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்துட்டு ஒரு வெலுவன்னு டைப் பண்ணிக்கிறேன். ஒரு செல்லில் வந்துட்டு ஒரு வெலுவன்னு டைப் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 50ன்னு போட்டுக்கிறேன். இந்த 50 வந்துட்டு எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஜியில் 5th இருக்குது பாருங்கள். இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே இந்த டாப்பில் நமக்கு செல் ரெஃபரன்ஸில் இங்கே G5ல் இந்த லொக்கேஷன் இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு காட்டுது. இந்த செல் ரெஃபரன்ஸை வச்சு தான் நாம் ஒவ்வொரு ஃபார்முலாக்களையும் நாம் எக்ஸலில் போடுவோம். இப்போ வந்துட்டு பேசிக் சம் ஒன்று போகிறோம் பாருங்கள். இங்கே வந்துட்டு 100ன்னு கொடுத்துக்கிறேன், இங்கே வந்துட்டு 15ன்னு கொடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் எட் பண்ணலாம். எட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அர்த்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்னு சொன்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அர்த்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் சொன்னால் எடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். இந்த 4 விஷயமும் நம்ம பொதுவாக மேத்தமெட்டிக்ஸில் பண்ணுற விஷயங்கள். இதை நாம் எக்ஸலில் பண்ண முடியும். பொதுவாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த எக்ஸல் இந்த மேத்தமெட்டிக்ஸ்க்காகவே யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ இது ரெண்டையும் எட் பண்ணலாம். இதை எட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஈக்குவல் சிம்பிள் கட்டாயம் போடல. ஈக்குவல் இல்லாமல் வந்துட்டு எந்த ஒரு ஃபார்முலாவும் வந்துட்டு எக்ஸல் கன்சிடர் பண்ணி நமக்கு தராது. ஸோ ஈக்குவல் போட்டுட்டாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இந்த 100 டிக் பண்ணியாச்சு, இந்த வேல்யூவை டிக் பண்ணியாச்சு, ப்ளஸ் இந்த 50 டிக் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ஈக்குவல் E4 இந்த 100 எந்த லொக்கேஷனில் இருக்குது, இயில் 4ல் இருக்குது, ப்ளஸ் போட்டாச்சு. மற்ற 50 பாருங்கள், E5 இயில் 5ல் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம என்டர் பண்ணியாச்சு. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அவுட்புட் எடிஷன் ஆகி வந்துடும். இது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெல்யூவை வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணால் இங்கே அவுட்புட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு கன்வெர்ட் ஆகி வந்துடும். இது வந்துட்டு நாம் இப்போ வந்துட்டு எடிஷன் பண்ணி பார்த்தோம். இப்போ வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணி பார்க்குறோம்னு சொன்னால் இங்கே வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் சிம்பிளாக மாற்றிட்டேன், என்டர் பண்ணிட்டேன். இங்கே வந்துட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அவுட்புட் மல்டிப்ளிகேஷன் ஆகி வந்துடும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வந்துட்டு மெனுவில் வந்துட்டு ஒரு ஃபார்முலாவை நம்ம போகிறதா இருந்தால் இந்த ஈக்குவல் சிம்பிள் இல்லாமல் ஒர்க் ஆக மாட்டேன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். அதாவது ஸ்கூலில் வந்துட்டு மார்க்ஸ் லிஸ்ட் ஒன்று எடுக்காங்கன்னு வைங்களேன். அது எப்படி எடுக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே வந்துட்டு நம்பர்னு டைப் பண்ணிக்கலாம், இங்கே வந்துட்டு நேம்னு கொடுத்துக்கலாம், இங்கே வந்துட்டு 3 சப்ஜெக்டுக்குரிய மார்க்ஸ் எடுக்கணும்னு வைங்களேன். இங்கே வந்துட்டு மார்க் 1ன்னு கொடுத்துக்கலாம். இங்கே இந்த மார்க் 1ன்னு கொடுத்துட்டோம் இல்லைங்களா. இந்த மார்க் 1 நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டு எவ்வளோ இந்த கோனரில் கிளிக் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ட்ராக் பண்ணோம்னா மார்க் 1, மார்க் 2, மார்க் 3ன்னு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். இதுக்கு காரணம் என்ன, இந்த வந்துட்டு நம்பர்ஸுக்கு முன்னாடி இந்த லெட்டர்ஸ் இருக்கிறதால நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு 1 2 3ன்னு ஜெனரேட் ஆகி வந்துடும். இது எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு 1ன்னு போட்டுக்கிட்டேன். இந்த 1ன்னு போட்டுக்கிட்டு இதை ட்ராக் பண்ணோம்னா இங்கே 1 1 1 1 தான் விடும். அதுக்கு காரணம் என்ன, நமக்கு என்ன தேவை, ஸ்டெப் வேல்யூ வேணும் நம்மளோட 1 + 1 2. ஸோ நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டு 2வை போட்டுட்டு இந்த 1ஐயும் 2வும் சேர்த்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நாம் ட்ராக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு ஜெனரேட் ஆகி நம்ம நம்பர்ஸ் விழுந்துடும். ஓகே, இப்போ நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நேம் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம மார்க்ஸை போட்டுக்கலாம். 85 75 65 55 68 84
89, 78, 55, 85, 85, 56, 78, 68, 96. இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஹக்கீம், சித்திக், சஜா, ஹாதி, லைலத் இவங்களோட 5 பேருக்குரிய மார்க்ஸையும் நான் வந்துட்டு 3 சப்ஜெக்டுக்குரிய மார்க்ஸையும் நாம் இப்போ டைப் பண்ணுறோம். இப்போ இதை வந்துட்டு நம்மளால இதில் நாம் இவங்களுக்குரிய டோட்டலை பார்க்கலாம். TOTAL டோட்டல். இப்போ பாருங்க இந்த டோட்டல் நாம் எப்படி பார்க்கணும். இப்போ வந்துட்டு இப்போ ஹக்கீம் மார்க்ஸ் லிஸ்ட் வந்துட்டு சப்ஜெக்ட் 3 சப்ஜெக்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஈக்குவல் சிம்பிளை போட்டுட்டோம். இப்போ நாம் மெனுவலாகவே டைப் பண்ணுவோம். சி எதில் இருக்கு 2 ப்ளஸ் அடுத்து எதில் இருக்கு D 2 ப்ளஸ் அது அடுத்து எதில் இருக்கு E 2 என்டர். ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நமக்கு வந்துட்டு இங்கே அவுட்புட் வந்துட்டு ஜெனரேட் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள் C2 D2 E2 இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே டோட்டல் நமக்கு வந்து காட்டிடும். இதை வந்துட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே வந்துட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா எல்லாருக்குரிய டோட்டல் மார்க்ஸும் ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே ஜெனரேட் ஆகி வந்துடும். இதை வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக காட்டணும்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு இந்த வந்துட்டு இந்த ஐக்கான் வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் போல்டாகவே உங்களுக்கு காட்டிடும். நீங்கள் பாருங்கள் ஹக்கீம், சித்திக், சஜா, ஹாதி, லைலத் இவங்களுக்குரிய 3 சப்ஜெக்டுக்குரிய மார்க்ஸ் இருக்குது. இங்கே வந்துட்டு டோட்டல் நம்ம இப்போ போட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்துட்டு இவங்களுக்குரிய ஆவரேஜை பார்க்கலாம். ஆவரேஜ்னு போட்டுக்கிட்டேன். இப்போ ஆவரேஜ் எப்படி பார்க்குறது வந்துட்டு ஆவரேஜ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஈக்குவல் சிம்பிளை போட்டாச்சு. இவங்களோட டோட்டல் கிளிக் பண்ணியாச்சு. டிவைடட் பை எத்தனை மார்க்ஸ் சப்ஜெக்ட் இருக்குது 3 கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்குரிய ஆவரேஜ் வந்துட்டு இப்போ ஹக்கீமுக்குரிய ஆவரேஜ் வந்துட்டு 75 மார்க்ஸ். ஸோ இதை வந்துட்டு நம்ம ட்ராக் பண்ணோம்னா ஒவ்வொருத்தருடைய ஆவரேஜ் மார்க்ஸும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே வந்துடும். இங்கே வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 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 வெலுவை வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 56ன்னு கொடுக்கும். ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு வந்துட்டு டோட்டலும் சேஞ்ச் ஆயிரும், ஆவரேஜும் இதுக்குரிய வெலுவும் சேஞ்ச் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நீங்கள் இந்த ஆவரேஜ் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஹக்கீமுக்குரியது வந்துட்டு F2ல் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா F3ல் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா F4ல் இருக்குது. அப்படி தான் ஒவ்வொரு செல்லுக்குரிய வெலுவும் வந்துட்டு அந்தந்த லொக்கேஷனுக்குரிய மாதிரியே இங்கே நமக்கு ஜெனரேட் ஆகி வந்துருச்சு. இன்றைக்கி நாம் பார்த்தது வந்துட்டு அர்த்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை பற்றி இன்றைக்கி பார்த்தோம், நார்மலாக பார்த்தோம். இதே மாதிரி இம்பல் ஃபார்முலாக்கள் நிறைய இருக்குது, அட்வான்ஸான ஃபார்முலாக்கள் எல்லாமே இருக்குது. அது அடுத்தடுத்த வீடியோக்களை கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.